இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நைட் எல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. ஏ மீனாட்சி, அந்த மாப்பிள்ளையோட அப்பத்தா உன்கிட்ட சண்டை போடல? அவங்க வாயை கிளறிட்டே தான் இருந்தாங்க. தேனுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இருந்தாலும் அந்த அப்பத்தா தேனை ரொம்ப அதிகாரம் பண்ணுதுமா. ஏய் மீனாட்சி, இத பாரு, தேன்மொழி பெரியவங்களை அனுசரிச்சு போறவ. அதெல்லாம் அவ பாத்துப்பா. அவளை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தி உனக்கு என்ன கவலை? நான் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காத மீனாட்சி. எனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. அப்போ எங்களுக்கெல்லாம் வயசு என்ன குறைஞ்சுக்கிட்டா போது? ஏய் சும்மா விளையாடாத. தேனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவ வீட்டுக்கு வாழ போய் சந்தோஷமா இருக்கா. நல்லாதான் இருப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த வீட்லயா? சரி சரி. ஏய் நல்லாதான் இருப்பா, நீ பாத்துக்கிட்டே இரு. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். காலா காலத்துல உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எனக்கும் என் மனசுல இருக்கிற சுமையும் கவலையும் போயிடும்ல. அப்போ நான் உனக்கு சுமையா? ஏய் நீ எனக்கு சுமை இல்ல மீனாட்சி. ஆனாலும் உன்னை பத்தின கவலை எனக்கு இருக்கும் தானே. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போதைக்கு என் ஃபோக்கஸ் எல்லாம் பேங்க் எக்ஸாம்ல தான் இருக்கு. நான் அதுல பாஸ் ஆகணும். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எக்ஸாம் எழுதலாமே. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப படிச்சாலே சில பேருக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? இல்ல, இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தேடி பார்த்தா? அந்த கதையே வேணாம். நான் முதல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகி பேங்க்ல மேனேஜரா ஆகுறேன். அது வரைக்கும் எனக்கு டைம் கூட. அது வரைக்கும் டைம் இருக்குமான்னு தெரியலையே. என்னது? அப்படி இல்ல மீனாட்சி, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்ல. உனக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல, அத சொன்னேன். அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லமா. நான் சொல்றது நல்லா கேளு. எக்ஸாம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. புரியுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. எனக்கு ஊட்டினது போதும், நீ சாப்பிடு. ஏய் இந்தா இது சாப்பிடு. ஒரு வகை சாப்பிடு. இந்தா சாப்பிடு. நீ டைமுக்கு சாப்பிடணும் டாக்டர் சொன்னார்ல. இனிமே நீ ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடணுமா. நல்லா தூங்கணும். வேற எதையும் இப்ப யோசிக்காதம்மா. வேலைக்கு போகாதன்னு சொன்னா அதையும் நீ கேட்க மாட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தானே. என்ன கொஞ்ச நாள்? இல்ல, இப்போ நீ இந்த பேங்க் எக்ஸாம்க்கெல்லாம் படிக்க போறல. எக்ஸாம் எழுதி பேங்க் மேனேஜர் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? அதெல்லாம் சீக்கிரமா ஆயிடுவேன். நீ உடம்ப பாத்துக்க.